இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நல்ல நாட்களை நாம் காணும்படியாக உதவி செய்வாராக. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 10-11 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அன்பானவர்களே, தேவன் படைத்த அனைத்தையும் தேவன் நல்லதென்று கண்டார். அந்த நாட்களும் அவர் படைத்த அனைத்து நாட்களும் நல்ல நாட்கள் என்றும் தேவன் கண்டார். வசனம் சொல்லுகிறது, நல்ல நாட்களை காண விரும்புகிறவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை பட்டியலிட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் நல்ல நாட்களை எதிர்பார்த்து இருக்கிறோம். இந்த நாளையே நன்மையான நாளாய் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த நாளே நல்ல நாளாக மாற்ற முடியும். ஒரு நாள் நல்ல நாளாக மாற வேண்டுமாக இருந்தால் நாளை தப்பு சொல்லக்கூடாது. நாங்கள் நேரம் பார்க்கிறவர்கள் அல்ல, காலம் பார்க்கிறவர்கள் அல்ல. நாங்கள் எல்லா காலத்தையும் நன்மையான காலமாய் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். என்னை கேட்கிறவர்களே, இன்றைய நாளை நன்மையான நாளாய் மாற்றிக்கொள்வதற்கு தேவன் வேதத்தில் ஒரு சில ஆலோசனைகளை நமக்கு சொல்லி இருக்கிறாரு. நாங்க என்ன சொல்றோம், இந்த நாள் கெட்ட நாளா இருக்குமோ? இல்ல, தேவன் சொல்றார், அந்த கெட்ட நாளையும் நல்ல நாளாய் நீ மாற்றிக்கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னா, முதலாவது பொல்லாப்புக்கு தன் நாவையும். இதுக்கு பொல்லாப்புக்கு என்ன கேட்டா சொல்வேன், வாயை மூடிக்கொண்டிருந்தாலே எல்லா நாளும் நல்ல நாளாக தான் இருக்கும். ஏன் நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறுகிறது? நம்முடைய உதடுகள் பொல்லாதவைகளை ஒவ்வொரு நாளும் பேசுது. நாங்க செய்ய வேண்டியதை சொன்னா நமக்கு கேட்கறது ரொம்ப கஷ்டம். தேவன் செய்திருக்காருன்னு சொன்னா கேட்டுட்டு போயிடுவோம். அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் செய்து எல்லா நாளையும் நல்ல நாளா மாத்தி இருக்கிற, நீ ஒரு சில காரியங்களை செய்யணும். பாருங்க, தண்ணி கேட்டா தண்ணியை கொண்டு வந்து கையில கொடுத்த பிறகு குடிக்காம எனக்கு ஊட்டி விடுங்கன்னா தண்ணி எப்படி ஊட்டிடணும்? பிள்ளைக்கு கூட போத்தல்ல போட்டு சூப்பில போட்டு வாயில வச்சா புள்ளதான் உரியணும். உரியாட்டி பால் போவாது. அன்பானவர்களே, நாட்கள் எல்லாம் நல்ல நாட்கள் தான். நீங்க பாத்துட்டீங்கன்னா, பிள்ளைக்கு வந்து உரிய தெரியாட்டி இப்ப பயிற்சி கூட கொடுக்குறாங்க. பிறந்த பிள்ளைகளுக்கு பாலை உரிந்து கொடுக்கறியாட்டி அதுக்கு பயிற்சி பண்ணி அந்த பிள்ளை எப்படி உரிய வைக்கிறது என்று பயிற்சி கொடுக்கறாங்க. இல்லாட்டி அதுக்கு பால் போகாது. எப்பொழுது பிள்ளைய தொப்புள் கொடியை வெட்டி எடுத்துட்டாங்களோ அதற்கு பிறகு பிள்ளை தனக்கு தேவையானதை தான் சட் பண்ணி கொள்ளணும். இந்த தியரி கூட தெரியாத கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான வேதனையான ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். அன்பானவர்களே, பாருங்க, புள்ள வயிற்றுக்கு இருக்கும் வரையில தாயுடைய தொப்பில் கொடி ஊடாக உணவு போகுது. இப்ப வளர்ந்து கிறிஸ்தவத்தில் 5 வருஷமாகி 10 வருஷமாகி 15 வருஷமாகி 20 வருஷமாகி இன்னும் பால் குடிக்கவே தெரியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். உரிய தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாள் நன்மையான நாளாய் என் வாழ்வில் மாற வேண்டுமாக இருந்தா ஆண்டவர் சொல்லாரு, பொல்லாப்புக்கும் வாயை திறக்காது. நீ கேட்கிற காரியங்கள் எல்லாம் பொல்லாப்பா இருந்தா காதுல கேளு, வாயை மூடு. அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபு இப்படியாக சொல்றாரு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாதான், அது அடங்காத பொல்லாப்புள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாகவும் இருக்கு என்று சொல்றாரு. பொல்லாப்புக்கு நம்முடைய நாவை விலக்க வேண்டும். கபடத்துக்கு நம்முடைய வாயை திறக்க கூடாது. நம்முடைய உதடுகள் அசையக்கூடாது. 3வது, இந்த நாள் என் வாழ்வில் நன்மையான நாளாய் மாற வேண்டுமானால், நல்ல நாளாய் மாற வேண்டுமாக இருந்தா சமாதானத்தை தேட வேண்டும். ஜனங்கள் பகையே வந்து பேசுவாங்க. வெறுத்து போறதே தான் பேசுவாங்க. பகை உண்டாக்குற மாதிரியே பேசுவாங்க. அதற்குள் சமாதானத்தை தேட வேண்டும். ஏன்னா நமக்கு தேவன் வைத்து போனது சமாதானம். அவர்களுக்கு அந்த சமாதானம் இல்லை. அவர்கள் பொல்லாத நாட்கள், அந்த பொல்லாத நாளை பொல்லாத விதமாய் கழிக்க விரும்புகிறார்கள். அன்பானவர்கள், நீங்களும் நானும் இந்த நாளை நன்மையான நாளாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நாளை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஜெயம் எடுக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய், சமாதானத்தை தேடு. அப்ப முதலாவது, பொல்லாப்புக்கு உன் நாவை விலக்கணும், கபடுக்கு உன் உதட விலக்கணும், சமாதானத்தை தேடணும், சமாதானத்தை பின்தொடர வேண்டும். பொல்லாப்புக்கு என் உதடை விலக்கி காத்துக் கொள்வதை பின்தொடர வேண்டும். கபடுக்கு என் நாவை விலக்கி காத்துக் கொள்வதை பின்தொடர வேண்டும். ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. இந்த நாள் நன்மையாகிட்டேன்னு நாளைக்கு பொல்லாப்ப பேசக்கூடாது. நோ,
நாளைக்கு நீ பொல்லாப்ப பேசினா நாளைய நாள் கெட்ட நாளா மாறும். கெட்ட நாள் என்னது? நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, தேவன் நினைக்கிறது நடக்காது, உன் வாழ்க்கையில் தேவன் வைத்த திட்டங்கள் நடக்காது. அப்ப என்ன நடக்கும்? சத்துரு நினைச்சது நடக்கும். நீங்கள் பொல்லாப்புக்கு உங்கள் நாவையும் கபடுக்கு உங்கள் உதடையும் விலக்கி சமாதானத்தை தேடி இவைகளை பின்தொடர்வீர்களாக இருந்தா உங்கள் வாழ்க்கையில் இனி நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் நன்மையான நாளாய் மாறும். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் பொல்லாப்புக்கு என் நாவையும் கபடுக்கு என் உதடையும் விலக்கி சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்து அதை பற்றி கொண்டு நாட்களை நன்மையாய் மாற்ற எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.